This is our final answer. Next, fifth sum. What is the time 100 hours after 7 a.m. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த என்ன டைமு 100 மணி நேரத்துக்கு அப்புறம் 7 ஏஎம் 7 ஏஎம், அதாவது விடிய காலத்தில் 7 மணி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது 100 மணி நேரத்துக்கு அப்புறம் 7 மணி எந்த நேரத்தில் இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இதை நான் வந்து மாடுலர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். 100 அது வந்து என்னோட ஏ ஈக்குவல் டு கான்குரண்ட் எனக்கு எவ்வளோ ஹவர்ஸ்னு எந்த இதுன்னு தெரியாது. ஸோ என்னோட எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலர் 12 எப்படி கண்டுபிடிச்சி வச்சேன்? 7 comes in every 12 hours. ஸோ 7 மணி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இப்போ 24 மணி நேரத்தில் 7ங்கிற நம்பர் எத்தனை தடவை வரும்? காலையில் ஒரு தடவை வரும், நைட்டு ஒரு தடவை வரும். ஸோ அதுதான். அப்போது எவ்ரி 12 hours இருக்கா ஒரு 7 வருமா? அதுதான் இங்கே எடுத்திருக்கேன். அப்போ மாட் 12 எடுத்திருக்கேன். அது மாட் 12ன்னு நான் போட்டுட்டான். அப்போ இங்கே இது வந்து நம்மளோட ரிமைண்டர் ஆர், அது எனக்கு தெரியாது எக்ஸ். இப்போ இது வந்து அர்த்தமெட்டிக் மாடுலர் அர்த்தமெட்டிக் அந்த ஃபார்மேட்டில் நான் ஃபார்ம் ஆயிடுச்சா ஈக்குவேஷனில். ஸோ நெக்ஸ்ட் நான் சம்முக்கு போகிறேன். 100 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் 12. மாட் 12 வந்து நான் n வரைக்கும் எழுதலாம். இதை நான் இப்படியும் எழுதலாம். இதே n போட்டிங்கன்னா மாடு ரிமூவ் பண்ணிடுவோம். ரெண்டையும் வச்சுருக்கக்கூடாது. n போட்டால் மாடு ரிமூவ் பண்ணிவிட்டு n இஸ் சம் இன்டீஜர்னு கண்டிப்பாக எழுதணும். 100 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 12n, n இஸ் சம் இன்டீஜர். இப்படியும் எழுதலாம். இல்லை இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். மாடு ரிமூவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக n போட்டு n இஸ் சம் இன்டீஜர்னு எழுதிக்கோங்க. அப்போ 100 எக்ஸ் ஈக்குவல் டு தெரியாது. அப்போ 4 ஈக்குவல் டு மாட் 12ன்னு போட்டிருக்கேன். அப்போ எனக்கு தெரியாதுல்ல, அது எப்படி நான் கண்டுபிடிப்பேன்னா டிவிஷன் எடுக்கிறேன். 100 12 டைம்ஸ் இருக்கிறேன். அப்போ 8 × 12 96, ரிமைண்டர் எனக்கு 4 வருது. அந்த ரிமைண்டர் தானே நமக்கு இங்கே என்ன இருக்கோ அது தானே நம்ம ரிமைண்டர். அப்போ 4. த டைம் 100 hours ஆஃப்டர் 7 o'clock இஸ் 7 + 4. எதுக்கு நான் இங்கே ஆட் பண்ணுறேன்? ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிஃபோர்னு கொடுத்துருந்தா மைனஸ் பண்ணணும். ஆஃப்டர்னு கொடுத்துருந்தா நமக்கு வர ஆன்சரை கொடுத்துருக்கிற டைமிங் கிளாக் டைமிங் கூட ப்ளஸ் பண்ணணும். அப்போ 7 + 4. 7 + 4 என்ன? 11. அப்போ 11 o'clock. அப்போ 11 AM இருக்கும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆஃப்டர்னு கொடுத்துருந்தா ப்ளஸ் பண்ணணும், பிஃபோர்னு கொடுத்துருந்தா மைனஸ் பண்ணணும். இதை நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும். இதெல்லாம் ஒரு ஹிண்ட்டு. நெக்ஸ்ட் 6th சம் பார்க்கலாம்.